விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா, அதே போல் பத்திரிகை நண்பர்களும் பேசுவானா பேச மாட்டானா. உங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் எனக்கு எந்த விதத்திலும் கோபங்கள் ஒன்றும் கிடையாது. என்றெல்லாம் உங்களுக்காக நான் பேசினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு தொலைச்சிருக்கோம். ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்டேன்னா, உங்களை போல ஒரு மாத காலம் சிறைச்சாலை இருந்த அந்த தொண்டர்களுக்கு யார், அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது, அந்த தாய் தந்தருக்கு யார் பதில் சொல்றது, அந்த பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்றது? நீங்கள் தானே விழுந்து போட்டீங்க. அதனால தான் உங்களை கண்டாலும் டிவியில் கண்டாலும் நீங்கள் கண்டாலும் நான் பேசுகிறது கிடையாது. விஜயகாந்த் உண்மை என்று சொல்லுவது அவர் சொல்கிறாரு. யார் ஜெயலலிதா சொல்லுவோம், நான் டாஸ்மாக் கடை அடுத்த இடம் வந்தால் நான் மூடிடுறேன், இந்த இடம் கொடுங்களேன். எவ்வளோ கத்துனாங்களே அண்ணன் வைகோவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இவரும் தோல் திருமாவளவும் ஐயாவும் கத்துன நானும் தான் கத்துனேன். எல்லோரும் தானே கத்துனோம். கத்தி இறந்தாரே ஒருத்தர் சிசி பெருமாள், அவருக்காக கூட குரல் கொடுத்தேன். என்னாச்சு? ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி அடுத்த இடம் படிப்படியாக குறைக்கிறேன். அத்தம் சனாதன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அத்தம் அப்படின்னு நான் சட்டசபையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்கள் கொடுத்து உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், இல்லை என்னன்னு நீங்கள் அது யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு யாரும் அடிக்கணும் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்த பதவியை துச்சமாக நினைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் கம்முன்ட்டு இருந்தேன். அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து போடுறாரு நீங்கள் எல்லாம் எழுதும்போது கூட நான் சும்மா தான் இன்றைக்கி அது வழக்கம் கையெழுத்து போடுறது தான். இல்லாட்டி அதையும் தின்றுவாங்கல்ல இவங்க, ஏமாற்றி திருடிட்டாங்களா? யார் திருடுவார்கள்? ஆட்சியாளர்கள் திருடிட்டாங்களா? எனக்கு காரு நான் ஒப்படைச்சேன், எதிர்கட்சி தலைவர் காரே எனக்கு வேணாம், நீ என்னையா நீ வச்சுக்கிய அப்படின்னு எல்லாரும் எடுத்துகிட்டு போனேன். எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நல்ல இந்த காரும் எந்த பழமை உடனே எதிர்கட்சி தலைவர் பிடுங்குறாங்களா? பிடிக்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன நஷ்டம்? அதாவது சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லணும்னு, அதாவது கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். 2 பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த். இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம். கூட்டணி எதுக்காக சேர்ந்துருக்கோம்? நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, நல்லவர்கள் எல்லாம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்களாம் ஒன்று சேர்ந்திருக்கோமே எதற்காக என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையினால் நான் அடிக்கடி டயத்தை ஏன் பார்க்குறேன் டயத்தை பார்க்காம பேசுங்க நீங்கள். ஆனால் ஜெயலலிதா டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் என்னையா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, போங்க அவரை போய் பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்கம்மா. நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அரெஸ்ட் பண்ண அடித்து ஏதாவது பண்ணுன்னா இங்காரம் எல்லாருக்கும் எதற்காக காக்கி சட்டைக்கா நான் அடின்னு திருப்பி எடுத்து சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் சொல்லவும் மாட்டான் விஜயகாந்த். அந்த நம்பிக்கையில் தானே அவங்களாம் காக்கி சட்டை சொல்கிறாங்க. தயசு மலை சத்தி அவர்களே ஒன்று திருத்திக் கொள்ளுங்கள். இங்கு கூடியிருக்கின்ற இவ்வளவு பேருக்கும் காவல்துறைக்கு நன்றி தயசு சொல்லாதீங்க என்பதை என்னை தாழ்ந்த உலகம் தெரிவிக்கிறேன். ஏழுனா இங்கே நான் அண்ணன்ட்டு அதான் கேட்டேன், சந்தேகத்துக்கு யார்கிட்ட கேட்டேன்னா உங்கள் தலைவிட்டு தான் கேட்டேன், வைக்கிட்டு தான் கேட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்களான்னு அப்படிதான் கேட்டேன். இல்லைன்னா என்ன பேச நன்றி சொல்ல யார்? மல்லை சத்தியா அவர்கள். நான் மல்லை சத்தியா வாங்க மல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா தான் பேசுவேன். அதனால தான் உரிமை இருக்கிறதெல்லாம் பேசுகிறேன். வேறு யாராவது நன்றி வேறுன்றது தான் நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த வார்த்தை. ஆனால் நன்றி சொல்ல உண்மையிலே சொல்ல போலீஸ் இருக்கா இல்லையா? இங்கே பெரிய கூட்டத்துக்கு போலீஸ்லேயே ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காலேஜுக்குள்ள ரொம்ப காலதாமதம் ஆச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரே இங்கிருந்து ஒரு ஐஜியிட்ட சொல்லிக்காரு, என்னங்க நான் இங்கே பிடிக்க வருது இவ்வளோ, இதுக்கு தட்டி கேட்க கூட அதே யாராவது சாகட்டுங்க, செத்தாதான் இவங்களுக்கு மோட்சம் அப்படின்னு நினைக்கிறேன். இறந்துட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு போனாலும் இறந்துட்டாங்கன்னு சொல்லாமல. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 200 பேர் யார் அந்த திருவிழாவுக்கு தெய்வ திருவிழாவுக்கு போனவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் இதுக்கு வந்தால் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தான். எங்களுடைய கூட்டணி நல்ல கூட்டணி. அந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட எங்கள்கிட்ட காசு 1500 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. 1500 கோடி வாங்கின ஆள்மாரியாக இருக்கு விஜயகாந்த். வைகோ அவர்கள் இப்போ சொன்னார்களே,
16 கோடி ரூபாயின்னு. வைக்கவர்களே, நீங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டீங்க. அவர் வீட்டில் சொன்னேன், உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. யாருன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சிட்டு தரேன்னு சொல்லி உங்களை பேச வச்சு ஏமாத்திட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு இப்பொழுதுதான் அவருடன் சேர்ந்திருக்கிறேன். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எங்கள் கூட்டணி நல்ல கூட்டணி, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நீ கேட்ட எங்க ஜெயலலிதாவிட்டே கொண்டு கொடு. ஜெயலலிதா வந்தான்னா ஒன்னொன்னு கழுத்தா இருக்கலாம். நீ கொண்டு காணிக்க சத்தியம், நீ ஜெயலலிதாவிட்டே கொண்டு காணி. தப்பு. அம்மா வரமாட்டாங்கயா, வந்தா பாத்துக்கலாம். 2016 அம்மையா தான் இல்ல, கொஞ்சம் கஷ்டம்.